எல்லாருக்கும் வணக்கங்க. 460 தேங்காய் உரிச்சு உடச்சி போட்டது வந்து காஞ்சிருச்சுங்க. இப்போ வெயிட் பார்த்துடலாம், எவ்வளோ வெயிட் வந்துருக்குன்னு பார்த்துடலாம். கிலோவில் வந்து பார்த்தீங்கன்னா 173 கிலோ வந்துச்சுங்க. தேங்காய் எடை வந்து 173 கிலோ. தேங்காய் கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 460 காய்ங்க. இப்போ இதை வந்து கொப்பரை ஆயிடுச்சு. இதை வந்து வெயிட் போட்டோம்னா எவ்வளோ வெயிட் கிடச்சிருக்கு, என்ன ரேட்டுன்னு சொல்லி பார்த்துடலாங்க. பழிச்சாச்சுங்க, வெயிட் பார்த்துடலாம். முதல் சாக்கு 24,320ங்க. இதில் சாக்கடை 600 கிராம் போயிடுச்சுன்னா 23,700ங்க. ரெண்டாவது சாக்குங்க 24,100, 600 கிராம் போச்சுன்னா 23,500ங்க. மூணாவது சாக்கடை 14 கிலோங்க. 600 கிராம் சாக்கடை போச்சுன்னா 13,400ங்க. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா சாக்கடை இல்லாமல் 60,500 கிடச்சிருங்க. 60 கிலோ 500 கிராம் கொப்பரை கிடச்சிருங்க. இப்போ அதோட விலை என்ன ஒர்க் அவுட்னு பார்த்துடலாங்க. தொட்டி எடை எவ்வளோ வருதுன்னு பார்த்துடலாங்க. 460 காய் உடச்சதுக்கு தொட்டி எடை வந்து பார்த்தீங்கன்னா 25,620. 120 கிராம் சாக்கு போயிட்டா 25,500ங்க. ரெண்டாவது சாக்கு தேங்காய் தொட்டி வந்து பார்த்தீங்கன்னா 26,360ங்க. ஒரு 160 கிராம் சாக்கடை விட்டால் 26,200ங்க. தேங்காய் தொட்டி ஒரு 52 கிலோ கிடச்சிருக்குங்க. கொப்பரை 60 கிலோ கிடச்சிருக்குங்க. தொட்டி 52 கிலோ கிடச்சிருக்குங்க. மொத்தம் 173 கிலோ தேங்காய், நல்லா முதிர்ந்த தேங்காய். நான் வந்து ஒரு பீஸு 17 ரூபாய்க்கு வாங்கினேன். செலவு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 ரூபாய்ங்க. உரிக்கிறதுக்கும் உடைக்கிறதுக்கும் தொட்டியும் கூட விட்டுருலாங்க. நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க. இதுதான் வந்து எங்களுக்கு வந்து தேங்காய் 460 தேங்காய் 173 கிலோ உடைச்சதுக்கான தேங்காய் கொப்பரையும் தேங்காய் தொட்டியுங்க. எல்லாருக்கும் நன்றிங்க.